தற்போது அண்மை செய்தி. சென்னை அண்ணா நகர், முகப்பேர் உள்ளிட்ட 3 இடங்களில் உள்ள பிரபல தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, சென்னையில் இயங்கி வரக்கூடிய அண்ணா நகர், ஜே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளான 4 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பு அழைப்பு வரப்பட்டது. இது தொடர்பாக வெடிகுண்டு நிபுணர்கள் அடங்கிய குழு மோப்பநாயுடன் சென்று சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 11 மணி அளவில் மெயிலில் குறிப்பாக மர்ம நபர் ஒருவர் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள், அதாவது அண்ணா நகர், ஜே நகரில் இயங்கி வரக்கூடிய பப்ளிக் ஸ்கூல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பள்ளிகளுக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக அந்த மின்னஞ்சலில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அண்ணா நகர், ஜே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படக்கூடிய 4 தனியார் பள்ளிகளுக்கு மோப்பநாய் உதவியோடு வெடிகுண்டு நிபுணர்கள் அந்த வெடிகுண்டுகளை கண்டறிய கருவிகளோடு சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள் முழுமையாக சோதனை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பள்ளிகளில் குழந்தைகள் வேறொரு அறைக்கு மாற்றி பெற்றோரை வரவைத்தும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெற்றோர் மற்றும் குழந்தைகள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியையும் அதே போன்று பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வெடிகுண்டு கடைசியில் புரளி என போலீசார் தெரிவித்த போதிலும் தொடர்ச்சியான ஒரு சோதனை செய்யப்பட்டு வருகிறது. செல்போன் எண்ணை வைத்து அந்த மின்னஞ்சலில் அனுப்பக்கூடிய நபர் யார் என்பது குறித்து போலீசார் தீவிரமான ஒரு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பள்ளியில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக வந்த இந்த மிரட்டல் மின்னஞ்சல் காரணமாக 4 பள்ளிகளில் பயிலக்கூடிய அந்த குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியிலே அச்சத்தையும் அதேபோன்று பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சம்பந்தப்பட்ட நபர் யார் என்று கண்டறிந்து எதற்காக இது போன்ற ஒரு மின்னலை அனுப்பினார், பின் அவருடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று அவர் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அதை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.